அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வி சார்பில் இ-சேவை மையம் தொடங்கவிருக்கும் தன்னார்வலருக்கு சில விவரங்கள் தேவைப்படுகிறது. அந்த விவரங்களை கூகுள் படிவமாக உங்களது வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மூலம் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் உங்களது தகவல்கள் இதுபோன்று இருக்கும். இவற்றை தெளிவாக நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளவும். இந்த தகவல்கள் ஏதேனும் மாற்றம் இருந்தால் நீங்கள் முதலிலே குறிப்பிட்டுவிடவும். அதன் பின்பு இந்த கூகுள் படிவத்தில் இந்த டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற இதில் உங்களுடைய மொத்த மாதங்களை குறிப்பிடவும். அதாவது நீங்கள் இல்லம் தேடி கல்வியில் எவ்வளவு மாதங்கள் இருக்கிறீர்களோ அந்த மாதங்களை குறிப்பிடவும். அதன் பின்பு அர்பன் ரூரல் என்பதில் உங்களது ஊர் கிராமமா நகரமா என்று குறிப்பிடவும். சென்ற நேம், நீங்கள் எந்த ஊரில் இருந்தீர்களோ அந்த ஊருடைய நேம் சென்டர் நேமாக இருக்கும். அந்த பெயரையும் அதனுடைய அட்ரஸ் கொடுத்துவிட்டு அதனுடைய பின்கோடை கொடுத்துவிடுவோம். அதன் பின்பு உங்களுடைய மொபைல் எண், அதாவது கரண்ட் நம்பர், உங்களுடைய உபயோகப்படுத்தக்கூடிய கரண்ட் நம்பர், லாகினுக்கு வேறு நம்பர் இருக்கலாம், ஆனால் இது நீங்கள் உபயோகப்படுத்தும் அந்த எண்ணை கொடுத்து விடவும். சென்டர் நீங்கள் நடத்த போகிற இ-சேவை மையம் சொந்தமானதா இல்லது வாடகை கட்டிடமா அப்படிங்கிறதுல இதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஃபார் இ-சேவை சைனேஜ் போர்டு, இதில் போர்டு வைக்கிறதுக்கு உங்கள் இதெல்லாம் வழி வகை செய்யப்பட்டுள்ளதா அல்லது இட வசதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கு. சைனேஜ் போர்டு வைக்கிறதுக்கு இட வசதி இருந்ததுன்னா எஸ்ன்னு போட்டுருங்க. இதில் ஆனால் எஸ்ன்னு தான் போடணும். அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ், நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் சார்ந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அதற்கு அடுத்து இன்டர்நெட், உங்களுக்குள்ள இன்டர்நெட் எந்த மாதிரி இதில் இன்டர்நெட் எடுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் இருக்குது. ப்ராட்பேண்ட் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் தனியாக வாங்கியிருப்பீங்க. அடுத்து டாங்கிள் அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், அது மூலமாக இன்டர்நெட். அடுத்து ஹாட்ஸ்பாட், உங்கள் மொபைல் மூலமாக ஹாட்ஸ்பாட் மூலமாக நீங்கள் இன்டர்நெட் பண்ணுறதுனா ஹாட்ஸ்பாட் போட்டுக்கோங்க. சிலவங்க மொபைல்லேருந்து வயர் மூலமாக போட்டிருக்கவங்களும் இந்த ஹாட்ஸ்பாட்டே போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து சென்டர் லேட்டிடியூடும் லாங்கிடியூடும், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருந்தாங்க, மை ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டர்ஸ்னு. இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் அலோ கேட்கும். அந்த அலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா இது போல் லேட்டிடியூட் தனியாகவும் லாங்கிடியூட் தனியாகவும் வந்துடும். இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் என்ன செய்யணும், காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். கீழே இருக்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் லேட்டிடியூடில் இந்த நம்பர்ஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணி போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிரும். இது போல் நீங்கள் நிரப்பினா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்கள் இ-சேவைக்குடைய ஐடி உங்களுக்கு இந்த படிவம் கூகுள் படிவத்தை நிரப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு இ-சேவைக்கான ஐடி உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.